ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிறிஸ்பியா ஸ்பைசியா டேஸ்டியா ஒரு ப்ரான் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கான ரெசிபி. ஸோ பிகினர்ஸ் வந்து ஈஸியா ட்ரை பண்ணிடலாம். அண்ட் நான் நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் அது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் குவிக்காகவும் பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரான் லவர்ஸ்க்கு ஒரு ஜாக்பாட்டான ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரான் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மசாலா வந்து என்னென்ன தேவைன்னா, நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் பவுடரும். இது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் ப்ரான்ஸ், அதுக்கு தான் வந்து இந்த கார்ன்ஃபிளவர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ப்ரான்ஸை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதில் வந்து அவ்வளோ தண்ணி விடாது, அதனால நான் டேரெக்டாக வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். ப்ரான்ஸ் எல்லாம் லைட்டாக டிப் ஆகிற அளவுக்கு நான் ஆயில் எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணாமல் ப்ரான்ஸ் வந்து வச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி போட்டுட்டு கொஞ்சம் அதில் வந்து தண்ணிலாம் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுங்க. இல்லை ப்ரான்ஸில் தண்ணி விடும்போது அந்த மசாலாலாம் ப்ரான்ஸோட சேர்ந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லாமே ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏன் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சேன்னா, ப்ரான்ஸில் வந்து நிறைய தண்ணி விடும். ஸோ நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுச்சுன்னா நம்ம மசாலாலாம் போடும்போது அது வந்து ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அதனால தான் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு கூட வந்து ப்ரான்ஸ் கெடாமல் நல்லா இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் ப்ரான்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா ப்ரான்ஸும் வந்து மசாலாவில் டிப் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். நம்ம ப்ரான்ஸ் ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிறதால 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இல்லைனா 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் ப்ரான்லாம் நல்லா குக் ஆகி வந்துடும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு ஜஸ்ட் ஒரு பரட்டிடுங்க. நல்ல கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உப்பு வேணுமாவும் லைட்டாக இந்த ஸ்டேஜில் கூட செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி விட்டிங்கன்னா உப்பு வந்து சேர்ந்துடும். இதை ஜஸ்ட் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி விட்டுக்கலாம். 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரான்ஸும் நல்லா குக்காய் வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரான்ஸில் அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸோ இது இவ்வளோதான். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ப்ரான் லவர்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.